வேத வாசிப்பு Psalms 18, Shepherd of Israel, you lead the descendants of Joseph, and you sit on your throne above the winged creatures. Listen to our prayer and let your light shine for the tribes of Ephraim, Benjamin and Manasseh. Save us by your power. Our God, make us strong again. Smile on us and save us. Lord God all-powerful, how much longer will the prayers of your people make you angry? You gave us tears for food, and you made us drink the wine, the old fruit. Because of you, our enemies who live nearby laugh and joke about us. But if you smile on us, we will be saved. We were like a grapevine you brought out of Egypt. You chased other nations away and planted us here. Then you cleared the ground and we put our roots deep, spreading over the land, shade from this wine covered the mountains. Its branches climbed the mighty cedars and stretched to the sea. Its new growth reached to the rivers. Our Lord, why have you thrown down the wall from around the vineyard? You let everyone who walks by pick the grapes. Now the wine is gobbled down by pigs from the forest and other wild animals. God all-powerful, please do something. Look down from heaven and see what's happening to this wine. With our own hands, you planted its roots and you raised it as your very own. Enemies chopped the wine down and set it on fire. Now show your anger and destroy them, but help the one who sits at your right side, the one you raised to be your own. Then we will never turn away. Put new life into us, and we will worship you. Lord God all-powerful, make us strong again. Smile on us and save us. Amen. Thank you.
அத்தை செய்கின்றவர் கொண்டின்று சத்துருவை துரத்துவார் ஈஸ்வரே மகிமையவர் ஈஸ்வரே மகிமையவர் ஈஸ்வரன் எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே ஈஸ்வரன் இந்த துதிகளில் வாசம் செய்தவரே ஈஸ்வரன் எனக்காக
நீர் எங்களை தாயை போல தேற்றுகிற தேவன். ஆண்டவரே, தாயை போல எங்களை நீர் தேற்றுகிற தேவன். ஆண்டவரே, அம்மா நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய காயங்களை நீர் ஆற்றுகிற தேவன். ஆண்டவரே, அப்பா, நீர் அன்புடைய தேவன். ஆண்டவரே, நீர் அன்புடைய தேவன். அல்லேலூயா. ரிஷிலாரவரியாந்தா, ரிகுராரவரியாந்தா, ரவஷிகரவரியாந்தா.
ஆசீர்வதித்து ராஜா குடும்பத்தை போஷிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சகோதரர்கள் போவதாய் செல்வதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். யாவரும் உங்களுடைய கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. சரி, வீட்டில் இருக்கிற சகோதரி வந்திருக்காங்க. நாமத்தில் உங்களை வாழ்த்து கூறி வரவேற்கிறோம். சகோதரனா கரங்களை கொடுத்து அவங்களை நம்ம குடும்பத்துக்கு வரவேற்குமாங்க. சரிங்களா? ஓகே, சரி சரி. இந்த வாரத்தோட அறிவிப்பு நம்மளுக்கு ஆராதனை வழக்கம் போல சனிக்கிழமை 5 மணிக்கு உண்டு. 5 மணிக்கு ஆராதனை, 5லேருந்து 7, 7:05 ஆராதனை முடிச்சிருவோம். சரிங்களா? லாக்டவுன் காரியம் இன்னைக்கு புதுசாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. 9ஆம் தேதி நவம்பர்லேருந்து 7ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் இந்த பிகேபிவியா இந்த காரியம் ஹோல் நேஷனுக்கு செய்கிறாங்க. எக்ஸப்ட் ஃபார் ஒரு 3 நடுக்குடா கிராந்தாந்திரம் தவிர்த்து எல்லா ஸ்டேட்டுக்கும் இந்த பிகேபி எப்படி கேரள செஞ்சுருக்காங்களோ அதே மாதிரி ஹோல் நேஷனுக்கு செய்கிறாங்க. ஸோ அதனால சபை ஆராதனை எப்படின்றது நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரலை. கேரளெலாம் ஆராதனை செய்ய முடியாது இந்த வாரத்துக்கு. ஸோ தொடர்ந்து அதையும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஜொஹூரில் இப்போதைக்கு சாப்பாடு கடைக்கெலாம் போகிறதுக்கு ஒரு டேபிள் 2 பேர் உட்கார்ற மாதிரி போகலாம் ஸ்டில். ஸோ ஆராதனை குறித்து நம்மளுக்கு எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் வரலை. ஸோ வந்தோடனே கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? இதில் போகலாம். நீங்கள் டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆராதனை செய்ய முடியும். நம்மளுக்கு இருக்கிற குரூப்புக்கு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம ஆராதனை செய்ய முடியும். அப்படி வேறு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்படி ஃபிசிக்கல் சர்வீஸ் செய்ய முடியும்னா கண்டிப்பாக ஆன்லைனில் நம்ம முந்தி மாதிரி ஆராதனை செய்வோம். என்ன கர்த்தர்கிட்ட வேண்டிக்கோனா ஆராதனைக்கு கூடி ஆராதனை செய்வதற்கு ஆண்டவர் பாதையை திறந்துவிடணும். நாம் பிரார்த்தனை பண்ணி கொள்வோமாக. சரிங்களா? ஸோ உங்களுக்கு 4 மணிக்கு ஜபங்கள் உண்டு. 4 to 5 PM. 7 மெம்பர் யாரெல்லாம் வர முடியுமோ வேலையாக இந்த ஆராதனை கலந்துக்க முடியாத நம்ம கட்டிக்கொள்வோம். சரிங்களா? ஓகே, சரி. இந்த வாரத்தோட பிரசங்கத்தோட தலைப்பு, the title that we are going to look into today is, will the loving God actually judge us? கவனமா கேட்கணும். Will the loving God actually judge us? அதாவது நம்மளை நேசிக்கிற நம்ம ஆண்டவர் நம்மளை நியாயம் தீர்ப்பாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி. அதான் இந்த தலைப்பு. நம்மளை பாருங்க, ரட்சிக்கப்பட்டதுல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் அதிகமாக கர்த்தர் அன்புள்ளவர், கர்த்தர் நேசிக்கும் தேவன், கர்த்தர் நம்ம வழிநடத்தும் தேவன், அவர்கள் அரவணைக்கும் தேவன், எப்படிப்பட்ட பாவி இருந்தாலும் அந்த பாவிகளை மன்னிக்கும் தேவன் அவர். ஸோ அன்புள்ள தேவன், மன்னிக்கும் தேவன், இரக்கத்தின் தேவன்,
அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் நம்ம கேட்டிருக்குமே தவிர அதிகமாக ஆண்டவர் நியாயம் தீர்ப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், நியாயம் தீர்ப்பான காரியம் ரொம்ப குறவை கேட்டது. சரிங்களா? சோ அது குறித்து நம்ம பார்க்க போறோம். ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம ஆண்டவரோட எல்லா தன்மைகளும் அறிந்து கொள்ள வேண்டும். Hallelujah. We have to know all the characteristics of God to live a true Christian life. சரிங்களா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல அதிகமான சொல்லப்படுற காரியம் இந்த கிருபையின் போதனை. கிருபைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு சூழ்நிலை. அப்ப சில இடத்துல பாருங்க, நீங்க எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் நீங்க செய்ய போற பாவத்துக்கே ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்துட்டாரு. அது குறிச்சு நீங்க கவலைப்படுவதே இல்லை, கவலைப்பட தேவை இல்லைன்னு அப்படி கூட சில இடத்துல சில காரியங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்பாங்க இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்பு கொடுத்தாருல, அதனால இதுக்கு மேல நம்ம தொடர்ந்து என்ன செய்யலாம், பாவம் செஞ்சு கொண்டு இருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கூட அந்த பயம் இல்லாமல் அதிகமான இடத்துல காரியங்கள் சொல்லப்பட்ட நடந்து கொண்டு இருக்கிறது. சரிங்களா? அப்ப கர்த்தரோட இன்னொரு பகுதியின் தன்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், மெய்யாக அறிந்து கொள்ள வேண்டும். சாலமோன் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுறது ஞானத்தின் ஆரம்பம். அதாவது நம்ம ஞானமா இந்த பூமியில நடந்து கொள்ளணும்னா முதல்ல இருக்க வேண்டியது கர்த்தருடைய பயம். கர்த்தர் பயம் என்று நம்ம சொல்லும் போது நம்ம கை காலெல்லாம் நடுங்கி அப்படியே பயந்து வேறுது அப்படி செய்யற ஒரு காரியம் இல்லை இந்த கர்த்தரோட பயம். கர்த்தரோட பயம் என்று சொல்லும் போது ஆண்டவர் மேல முழுமையான ஒரு மரியாதை, ஒரு ஒரு கனம், ஆண்டவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி மனசுல ஒரு பயம். சரிங்களா? எப்படி ஒரு லைசன்ஸ் இல்லாம நீ காண்டி விட போகும்போது ஒரு போலீஸ் பார்த்தோன்னே மனசுல ஒரு பயம் வரும், பெல்ட் போடலாம் ஒரு பயம் வரும். பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா பெற்றோர்களை ஏசிடுவாங்க திட்டிடுவாங்க நினைச்சு ஒரு பயம் வரும். ஸோ அதே போல ஆண்டவர் மேல அந்த ஒரு பயம் நம்மளுக்கு மெய்யாகவே இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் இவ்வளவு நாள் அன்புள்ள தேவன் நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். ஆண்டவருடைய இன்னொரு தன்மைகளை பார்க்க போறோம். இவர் நியாயம் தீர்ப்பாரா, இவரை நேசிக்கிற பிள்ளைகளை இவரே நரகத்துக்குள்ளார தள்ளுவாரா அப்படின்றது நிறைய பேரோட கேள்வி. சரி, நம்ம பார்க்க போறோம். வேதத்துல கர்த்தர் நியாயம் தீர்க்கிற ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நரகம் என்ற ஒரு இடம் இருக்கு. அது நிச்சயம், அது கன்ஃபார்ம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஆபிரகாம் லாசருஸ் என்ற இந்த கதையை சொல்லி இருக்காரு. அப்ப நரகம் என்ற ஒரு இடம் நிச்சயமாக உண்டு. இந்த நரகம் யாருக்கு செய்யப்பட்டதுன்னா பிசாசுக்கும் அவனுடைய தூதனுக்கும் செய்யப்பட்டது இந்த நரகம். மனுஷனுக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் நரகத்தை கர்த்தர் செய்யவே இல்லை. விழுந்து போன லூசிபருக்கும் அவனோட தூதனுக்கு தான் இந்த நரகத்தை செய்யப்பட்டதே தவிர்த்து மனுஷனுக்கு செய்யப்பட்டது என்று சொல்லி இந்த வேதத்துல போடப்படவில்லை. ஆனாலும் மனிதனுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? மனிதனுக்கு சாய்ஸ் கொடுக்கப்பட்டது. அதாவது நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதுதான் ரட்சிப்பு கூட. நம்ம யாரை பிடிச்சி இழுத்துட்டு அவனுக்கு உட்கார வச்சு அவனுக்கு ரட்சிப்பு நம்ம கொடுக்க முடியாது. கர்த்தருடைய சொல்லும் போது கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்குள்ளார கடந்து போகும்போது, கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு கிரியை செய்யும் போது, அவங்க ஒப்பு கொடுக்கும் போது ரட்சிப்பு கிடைக்குது. நம்ம அவங்களுக்காக செபிக்கும் போது ஆண்டவர் அவங்க ரட்சிப்பு கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். It's a choice. ஆதம் ஏவாளுக்கு பாருங்க, ஆதம் ஏவாளுக்கு அந்த பழத்தை சாப்பிடுறதுக்கும் சாப்பிடாம இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்துல தெய்வத்துக்கு ஏவாளோட கை தட்டிருக்கலாமே, ஆப்பிள் கீழே விழுறதுக்கு. அது ஆப்பிள் இல்ல, என்ன பண்ணணும் தெரியாது. சாப்பிடுறவங்களுக்கு தெய்வத்துக்கு கை தட்டி இருக்கலாமே.
இல்ல ஏவாள் பழத்தை பறித்து சாப்பிடும் போது அந்த சம்பவம் ஆண்டவர் கண்ணுக்கு மறைக்கப்பட்டதா? இல்லையே. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சாய்ஸ், ஒரு வாய்ப்பு, எதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு. அதே மாதிரி இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீதிமானா வாழறதுக்கும் அசுத்தமான வாழ்க்கையும் வாழ்றதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு சாய்ஸ். அல்லேலூயா. சபைக்கு வர ஜனங்க நம்ம கர்த்தருக்குள்ளார கீழ்ப்படிறோமா கீழ்ப்படைய மாட்டோம் என்று சொல்லி நம்ம கையில இருக்கு. அல்லேலூயா. அப்ப நான் சொன்னேன், பிசாசுக்கும் அவனோட தூதனுக்கு தான் இந்த நரகம் ஏற்படுத்தப்பட்டது. இப்ப நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம பிசாசோட வழியிலும் அவனோட பாதையில போயிட்டு அவன் சீர் பிரகாரம் நம்ம செஞ்சா நிச்சயமாக நித்திய அக்கறைக்கு தான் நம்ம கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்ப ஆண்டவர் நியாயம் தீர்ப்பாரா? நம்ம தேவன் அவரு நியாயம் தீர்க்கிற தேவன் என்று சொல்லி நம்ம உள்ளத்துல ஆழமாக பதிய வேண்டும். இப்ப இந்த காலகட்டத்துல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரோட அறிஞ்சவங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை தெரியுங்களா? கர்த்தர் பயம் இல்ல. என்னல? கர்த்தர் பயம் இல்ல. கர்த்தர் பயம் இருந்துச்சுன்னா நம்ம நிறைய காரியத்தை செய்ய மாட்டோம், நிறைய காரியத்தை துணிகரமா செய்ய மாட்டோம், நிறைய காரியத்தை தெரிஞ்சு செய்ய மாட்டோம். பிரச்சனையை பாருங்க, கர்த்தர் பயம் இல்லாமல் இந்த காலகட்டத்துல கர்த்தருடைய பிள்ளைங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. சரி, இப்ப அதிகமான இடத்துல இந்த கேள்விக்கு, நேசிக்கும் தேவன் உண்மையிலே நரகத்துக்கு அனுப்புவாரா? ஓ இல்ல, அவர் கிருபையின் தேவன், அவர் இரக்கத்தின் தேவன், அப்படிதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் வேத வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, வசனம் என்ன சொல்லுது. கர்த்தர் இந்த வேத வசனத்துல நீதி எப்படி வழங்கினார்னு சொல்லிட்டு நான் பார்க்க போறோம். அல்லேலூயா. நான் பிரசங்கத்தை எழுதி வச்சிருக்கேன், நீதியின் சூரியன் என்று சொல்லி. அது ஒரு நாள் நான் பிரசங்கம் பண்றேன், நீதியின் சூரியன். அப்ப ஆண்டவர் நீதியா இருக்கிற தேவன் அவரோட பிள்ளைகளை, அவர் பிள்ளைகள் நீதியா இருக்கும் போது எப்படி இப்படிலாம் அவரை பாதுகாத்து கொள்றாரு சொல்லிட்டு அந்த அது வேற பிரசங்க தலைப்பு நான் இன்னொரு நாள் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அல்லேலூயா. அடுத்த கல்வம் பிரசங்கி எழுதின புஸ்தகம், The Book of Ecclesiastes, பிரசங்கியா நீதிமொழிகள் புஸ்தகத்துக்கு அப்புறம் உள்ள புஸ்தகம் இந்த பிரசங்கி புஸ்தகம். The book after Proverbs. பிரசங்கி 11வது அதிகாரம், the book of Ecclesiastes, chapter 11 verse 9. 11 verse 9. Okay, படிங்க. வாலிபனே, உன் இளம் வயதிலே சந்தோஷப்பட்டு உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவர்கள் எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பிரசங்கி எழுதின சாலமோன் சொல்றாரு. இந்த பிரசங்கி புத்தகம் சாலமோன் வயசாயி எல்லா காரியத்தையும் கடந்து வந்து அனுபவப்பட்ட பிறகு எழுதின இந்த பிரசங்கி புத்தகம். அவர் சொல்றாரு, வாலிபனே, எழுத வயதுல நீ என்னென்னலாம் நினைக்கிறியோ, என்னென்னலாம் ஆசைப்படுறியோ, நீ என்னென்னலாம் விருப்பம் பண்றியோ, உன் இருதயம் என்ன சொல்லுது, உன் கண் என்ன சொல்லுது, எல்லாத்தையும் செய், எல்லாத்தையும் அனுபவி, எல்லாத்தையும் விருப்ப பிரகாரம் செய்யு சொல்லிட்டு சாலமோன் சொல்றாரு. முந்தி நான் வாலிபனா இருக்கும்போது சில பேர் வந்து சில கரெக்ஷன் செய்யும்போது சொல்லுவாங்க, பைபிள் சொல்லுதுன்னு வாலிபர் காலத்துல ஆண்டவர் என்ஜாய் பண்ண சொல்லி சொல்லுவேன்.
அப்படின்னு இதோட ஃபுல் ஸ்டாப் வச்சுருவாங்க. அதாவது இந்த வசனத்தோட பாதி மட்டும் படிச்சுட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுருவாங்க. சரிங்களா? ஆண்டவர் என்ஜாய் பண்ணி சொல்லுவாங்க, இதயத்தின் வழியை பிரதானி நடப்படு, உன் கண்ணு என்ன பார்க்குதோ அது பிரகாரம் செய்யி, நீ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு வசனம் போடப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், வசனத்தை படிச்சு முடிச்சு அக்கி என்ன போடுறது. எங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுதலாத, நீ சரி எல்லா காரியத்திலும் கர்த்தர் உன்னை நியாய தீர்ப்பிலே கொண்டாந்து நிப்பாட்டுவார். அல்லேலூயா. அப்ப இங்க தெளிவா சொல்லப்பட்டு பாருங்க, நம்ம சரி எல்லா காரியத்தையும் பாருங்க, நம்ம நிதானிச்சு கவனமாக செய்ய வேண்டும். கர்த்தர் நியாய தீர்ப்பிலே கொண்டாந்து விடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரிங்களா? அப்ப நியாய தீர்ப்பு இருக்கா? நியாய தீர்ப்பு இருக்கு. இன்னொரு சொல்றேங்க பாருங்க, இன்னொரு சொல்றேங்க. நம்ம நினைப்போம் நியாய தீர்ப்பு எங்க வருது? வாழ்க்கலாம் முடிஞ்ச பிறகு நியாய தீர்ப்பு வெள்ள சிங்காசனத்தை விடும் போது அப்பதான் நியாய தீர்ப்பு கிடைக்கும். அது வரைக்கும் பூமி நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த நியாய தீர்ப்பு உண்டு நிச்சயம். ஆனா இந்த பூமியில நம்ம வாழும் போது நாம் கையின் கிரியைகளுக்கு என்ன கிடைக்கும்? பலன் கொடுக்கும். அல்லேலூயா. நம்ம பூமியில வாழும் போது நாம் விதைக்கிற காரியத்துக்கு நாம் அறுவடை செய்ய வேண்டும். அப்ப நம்ம நினைக்கூடாது, பூமி நல்லா வாழ்ந்து முடிச்சிருவோம், என்னென்னலாம் தீமெல்லாம் நல்லா செஞ்சிருவோம், அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு நினைக்க கூடாது. ஐயா, இங்கேயே கர்த்தரின் நியாய தீர்ப்பு நம்மளுக்கு வரும். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம வாழும் போது எப்படி இருக்க வேண்டும்? இந்த காரியத்தை சிந்தனை வைத்து நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. முதல் காரியம், நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இந்த சோதோம் கொமோரா பத்தி நம்ம படிக்க போறோம். அல்லேலூயா. எல்லாரும் தெரியும், சின்ன வயசுல இருந்து தெரியும் இந்த சோதோம் கொமோரா இந்த பட்டணத்தை குறித்து நம்மளுக்கு சண்டே ஸ்கூல்ல தான் நம்மளுக்கு இந்த சம்பவம் தெரியும். எடுத்துக்கிடுவோம் ஆதியாகமம், the book of Genesis, ஆதியாகமம் 18வது அதிகாரம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் வசனம் 20, 21 படிங்க. பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரியதானபடியினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதினின் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் கிட்ட பேசும்போது சொல்றாரு, சோதோம் கொமோராவோட பாவங்கள் மிகவும் மோசமானமா இருந்த கூக்குரல் என் காதுக்கு வந்தது. இப்ப நான் என்ன செய்வேன்? போய் பார்க்க போறேன். வந்து இந்த செய்தி உண்மையா இல்லையான்னு என்ன செய்ய போறேன்? விசாரிக்க போறேன். சொல்றாரு, ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, இந்த சோதோம் கொமோரா எப்படிப்பட்ட தேசம்னா நல்ல செழிப்பான தேசம். எப்படி நமக்கு தெரியுமா? லோத்துக்கும் ஆபிரகாம் பிரச்சனை வரும்போது அப்புறம் சொல்றாரு, லோத்தே நீ நார்த்துக்கு போனா நான் சவுத்துக்கு போறேன், நீ ஈஸ்டுக்கு போனா நான் வெஸ்டுக்கு போறேன், நீ ஏன் தேர்ந்தெடுத்துக்கோ. லோத்து இப்படி பாக்குறாரு, அந்த யோர்தான் நதி கடந்து போற அந்த நதியில அப்படி பச்சை பச்சையா செழிப்பா இருக்கிற தேசம் தான் இந்த சோதோம், இந்த கொமோரா. அல்லேலூயா. நல்ல செழிப்பான பட்டணம், நல்ல ஒரு சிட்டி லைஃப், ஒரு பட்டணம், ஒரு சிட்டி லைஃப் இருக்கிற இடம் இந்த சோதோம் கொமோரா. அப்ப ஆண்டவர் பாருங்க, நல்லா கேளுங்க, இதுக்கு ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து இந்த
நான் கேள்விப்பட்ட இந்த காரியத்தை உண்மையா என்று சொல்லி விசாரிக்கிறதுக்கு வரும். அப்ப அவ்வளவு மோசமான காரியத்தை அவரு கேள்விப்பட்டிருக்காரு இந்த சோதோமை குறித்து, இந்த கொமோராவை குறித்து. அவங்க 2 பட்டணம் ஒரு சின்ன பட்டணம் எல்லாம் சேர்ந்து ஆண்டவர் அழிச்சாரு பாருங்க. அப்ப வந்து பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்றாரு, ஆபிரகாம் பேசிட்டு இருக்காரு, 2 தேவதூதர்கள் அனுப்பிவிட்டாரு சோதோமை போயிட்டு விசாரிக்கிறதுக்கு. இப்ப சோதோமின் பாவம் என்ன? நல்லா கேளுங்க. சோதோமின் பாவம் என்ன பாருங்க. மனுஷன் ஆதாம படைக்கும் போது ஒரு ஆதாமையும் ஏவாளையும் தானே படைச்சார். இங்கிலீஷ் அழகா சொல்லுவாங்க, God created Adam and Eve, not Adam and Steve. ஏன்னா ஆடமும் ஆம்பளை, ஸ்டீவும் ஆம்பளை. ஸ்டீவ் இங்கிலீஷ் இருக்காம்பளை. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைச்சாரு. அதாவது ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் தான் திருமணத்துல இணைத்து ஒரு குடும்பமாக அவருக்கு உறவுகள் இருக்கும் போது குழந்தைகள் பிறக்கிறாங்க. ஆனா ஒரு ஆணையும் இன்னொரு ஆணையும் கர்த்தர் படைக்கவில்லை. இங்க என்ன நடக்குது இந்த சோதோம்ல? இந்த சோதோம் நடக்கிற அதிகமான காரியம் இப்ப உலகத்தில் உள்ள எல்லா முக்கியமான பட்டணத்திலையும் இந்த பாவங்கள் இருக்கு. அல்லேலூயா. பிள்ளைகளை வந்து படிக்க அனுப்பும்போது, வேலைக்கு அனுப்பும்போது என்ன யோசிப்போம்? எப்பா பெரிய பட்டணம், பெரிய கம்பெனி, மல்டிநேஷனல் கம்பெனி, ஜப்பான் கம்பெனி, ஜப்பான்காரன் பெருசா தெரியும், அமெரிக்கா கம்பெனி, பிரிட்டிஷ் கம்பெனி, ஆஸ்திரேலியன் கம்பெனி, அதுதான் முதல்ல வச்சு அனுப்பிடுமே தவிர்த்து அந்த கம்பெனிக்கு போற அந்த பிள்ளைங்க சோதோம் கொமோரான்ற ஆவி உள்ளுக்கு இருக்கு நம்ம யோசிக்கிறதே இல்லை. அல்லேலூயா. நம்ம பெரிய பட்டணத்துக்கு அனுப்பிடணும், பெரிய கம்பெனி வேலை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா அனுப்புறதுக்கு முன்னுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு அது சுட்டபலா இருக்குமான்னு யோசித்து அனுப்ப வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த சோதோம்ல என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, இவங்க ஆணும் உறவு கொள்வார்கள். அல்லேலூயா. ஆணும் உறவு கொள்ளுவார்கள். இது நியாயப்பிரமாணத்துல ஆண்டவர் அருவருக்கிற ஒரு காரியம். யாரு செய்வானா? நீங்க பாத்தீங்கன்னா லோத்து வீட்டுல வந்து 2 தேவதூதர் வந்தோன்னு வசனத்துல போடப்பட்டிருக்கு, பட்டணத்துல இருக்கிற சிறிய வாலிபர்ல இருந்து வயசானவர் வரைக்கும் எல்லாரும் வந்துட்டாங்களாம் லோத்து வீட்டு முன்னுக்கு. அந்த 2 பேரை வெளியே கூப்பிடுது. அப்ப வாலிபன்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த பாவம் அதிகமான மோசமான பாவமாக இருந்தது. ரெண்டாவது இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த பெரிய பட்டணம் ஆச்சே, இந்த வர இந்த டூரிஸ்ட், இந்த டிராவலர்ஸ், இந்த விசிட்டர் எல்லாம் பிடித்து கொண்டு வந்து அவங்களோடு உறவு கொள்ளுவார்கள் இந்த சோதோம் ஜனங்க. சரிங்களா? அப்புறம் பாருங்க, அவங்களோட அந்த பாவக்காரம் எவ்வளவு மோசமா இருந்துச்சுன்னா, லோத்து சொல்றாரு, தொடர்பு படிச்சுன்னா லோத்து சொல்றாரு, இந்த பாரு எனக்கு 2 திருமணம் பண்ணாம 2 மகளுக்கு இருக்காங்க, அவங்களை அனுப்பிவிடுறேன், இந்த 2 என்னோட வீட்டுக்கு வந்த வீட்டுல விட்டுருங்க. அப்ப அவ்வளவு மோசமான ஒரு பாவத்துல இருந்தாங்க இந்த சோதோம் அண்ட் கொமோரா பட்டணம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இப்ப இந்த சோதோம் கொமோரா பட்டணம் மாதிரி இந்த உலகத்துல உள்ள அதிகமான பெரிய பெரிய பட்டணங்கள் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இந்த பாவ காரியம் சொல்ல வந்துருவாங்க. இந்த பாவ காரியம் சொல்லும்போது சோதோம்ல இப்படிப்பட்ட பாவம் இருந்தது. ஆனா நியாயப்பிரமாணத்துல ஆண்டவர் எழுதியிருந்த அதிகமான பாவ காரியங்கள், பாவ கிரிகளும் மத்த இடத்துல இருக்கு, நம்ம வாழ்க்கையும் காணப்படலாம். அல்லேலூயா. அதனாலதான் பிள்ளைகள் வளரும் போது, பிள்ளைகள் வளரும் போது கர்த்தருடைய வசனத்தின் வார்த்தையின் கீழ்ப்படிந்து வளர வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, சில நேரத்துல நான் வந்து இந்த சில பாவத்தை குறித்து, சில பழக்க வழக்கங்களை குறித்து
கிறிஸ்துவ அல்லாதவர்களோட சில, ஆனா கிறிஸ்துவ அல்லாத ஞானிகள் படித்தவர்கள், குருக்கள், இப்படிப்பட்டவங்கள சொல்றது நான் கேட்பேன். ஏன் கேட்பேன்னா, நான் கம்பேர் பண்ணுவேன், நான் வந்து ஒப்பிட்டு பார்ப்பேன். வேதத்துல சொல்ற மாதிரி அவங்க சொல்றாங்களா, வேதத்துல சொல்ற மாதிரி அவங்க ஆலோசனை கொடுக்குறாங்களா பொது ஜனங்களுக்கு? ஏன்னா அவங்க என்ன செய்வாங்க, போயிட்டு யூனிவர்சிட்டிலையும் பெரிய பெரிய இடத்துல என்ன செய்வாங்க, ஸ்பீச் கொடுப்பாங்க வாலிப பிள்ளைகளுக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்க இப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்கறாங்களா இல்லையா என்று சொல்லிட்டு என்ன செய்யணும், நான் கம்பேர் பண்ணுவேன். அப்ப கேட்கும் போது அதிகமான ஆலோசனை எப்படி கொடுப்பாங்கன்னா, செய்யலாம் குறைவா செய்யணும், செய்யலாம் கவனமா செய்யணும், இது செய்யலாம் ஆனா இதோட முக்கியமான காரணம் பத்தியா அப்படி சொல்லுவாங்களே தவிர்த்து இது செய்யக்கூடாது, இது தப்புன்னு பொருள். அல்லேலூயா. அப்ப நம்ம வேதத்துல தான் ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, இது நிச்சயமா செய்யக்கூடாது, இது பாவம் எங்க எழுதப்பட்டிருக்கு, நம்மளுடைய வேதத்துல மட்டுமே எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப இந்த சோதம் பாருங்க, இப்படிப்பட்ட பாவ காரியத்திலும் அசுத்தத்திலையும் பாருங்க ஈடுபட்டார்கள். அந்த பட்டணத்துல கவனிங்க, அந்த பட்டணத்துல சோதோம் குமோரான்ற பட்டணத்துல ஒரு நீதிமான் கூட இல்லை. அவ்வளவு பெரிய பட்டணத்துல ஒரு நீதிமான் கூட இல்ல, லோத்தை தவிர்த்து. அப்புறம் பேசும்போது ஆண்டவர் 10 ஆளுக்கு இறங்கி வந்தார். சரி 10 பேர் தான் விட்டுறேன், ஆனா ஒரு நீதிமான் கூட இல்ல. அப்ப அந்த பட்டணத்துல பாவங்கள் எவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கும் என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஒரு சில பாவத்தில் நம்ம ஈடுபடும் போது, அந்த பாவத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது, அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பணும் என்று நம்மளுக்கு இருதயம் இல்லாமல் இருக்கும் போது, எண்ணம் இல்லாமல் இருக்கும் போது, அப்படிப்பட்ட காரியம் தொடர்ந்து செஞ்சு கொண்டு இருக்கும் போது நம்ம எங்க வந்து நிற்போம்னா, கர்த்தரோட நியாய தீர்ப்பிலே வந்து நிற்போம் என்று சொல்லி கர்த்தர் பிள்ளைகள் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சோதோம் குமோராவை ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு தண்டனை இல்ல, ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாரு. ஒரு காலகட்டம் வந்தது, நியாய தீர்ப்பின் நாள் வந்தது. எங்க? பூமியில. அப்ப நம்ம இந்த பூமியில வாழும் போது நமக்கு நியாய தீர்ப்பு வருமா? நமக்கு நியாய தீர்ப்பு வரும். அல்லேலூயா. அப்ப எப்பயுமே நம்ம ஒரு பலவீனத்துல இருக்கும்போது, ஒரு பாவ காரியத்திலோ இருக்கும் போது, நம் ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே, நான் மனம் திரும்பணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே, ஆனா மனம் திரும்ப முடியல ஆண்டவரே அப்படின்னு ஒப்பு கொடுத்தல நாம் இருக்க வேண்டுமே தவிர்த்து நாம் தொடர்ந்து செஞ்சு கொண்டு இருந்தா நியாய தீர்ப்பு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இந்த காலத்துல நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும், தேவ பிள்ளைகளை நமக்குள்ளார நீதி ஆண்டவர் காணுவாரா? நமக்குள்ள நீதி இருக்குமா? சோதம் கிட்ட நீதி இல்ல. ஆண்டவர் சோதம் குமரோட நீதிமான பார்க்கல, நீதி இல்ல. இப்ப ஏன் வாழ்க்கையிலும் உங்க வாழ்க்கையிலும் ஒரு நீதியை ஆண்டவர் காணுவாரா? அவரோட நீதியை அவர் வந்து பார்க்க முடியுமா என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம செய்து கொண்டிருக்கிற காரியத்திலிருந்து நம் மனம் திரும்புறோமா? மனம் திரும்புறதுக்கு முயற்சி எடுக்கிறோமா? இல்ல வந்து அப்படியே தொடர்ந்து அதிலே இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறோமா? அல்லேலூயா. மனம் திரும்புற ஒரு எண்ணம் இல்லைனா, நான் மாறும் என்ற ஒரு சிந்தை இல்லைனா, ஆண்டவர்கிட்ட பேசும்போது பாருங்க, அந்த ஆயக்காரன் மாதிரி நான் பாவி, நான் அசுத்தமானவன், நான் பாவி ஆண்டவரே என்று சொல்ற ஒரு உள்ளத்தோடு இல்லைன்னா, அப்படி ஒரு சிந்தையே இல்லைன்னா நம்ம எங்க இருக்கோம்னா அழிவின் பாதையில இருக்கும், நியாய தீர்ப்பின் பாதையில இருக்கும். கர்த்தர் மேல பயம் இருக்க வேண்டும். கர்த்தர் அழிக்கிறதுக்கும் ஒரு வல்லவர் இருக்கு, உயிர் கொடுக்கிறதுக்கும் வல்லவர் இருக்கு. அடுத்து சொல்ற இயேசு சொல்றாரு,
சரீரத்தை அழிக்கிறவனை பார்த்து நீ பயப்படாத, சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்துல அழிக்க வல்லம் உள்ள தேவனை குறித்து நீ பயமாக. ஆமென். ஹல்லேலூயா. 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 அப்படி பாருங்க, நம் வாழ்க்கையை வாழும்போது நம்மளுக்கு நியாயத்திற்கு வருமா? வருவாயா? நிச்சயமாக வரும். மனம் திரும்புதல் இல்லையா? பாவ வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது கண்டிப்பா நியாயத்திற்கு வரும். ஹல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புறதுக்கு முயற்சி எடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இந்த சோதம் கொமோரா பாருங்க, ஆண்டவர் எப்படி அழிப்பாருன்னு பார்ப்போம். ஆண்டவர் அழிக்கிறாரு, எப்படி அழிச்சிருப்பாரு? ஆதியாகமம் அதே 19வது அதிகாரம் வசனம் 23 படிங்க. எடுத்துக்கொண்டு 1923 லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களிலேயோ அந்த சமபூமியானதையோ அந்த பட்டணங்களில் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். லோத்து ஒரே நீதிமன்றம் தான் தேவதூதன் போக சொல்றான், நீ ஜோவாருக்கு ஓடிரு. நீ ஜோவாருக்கு ஓடிரு, நீ போய் சேர்ற வரைக்கும் நான் சோதம் அழிக்க முடியாது. அப்ப லோத்து ஜோவாருக்கு போய் சேரும்போது விடிய கால முடிஞ்சு இரவனா முடிஞ்சு சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதே நேரத்தில். அப்ப அந்த காலையில ஆண்டவர் எப்படி ஞாபகம் கொடுத்தாருன்னா கந்தகமும் என்னாச்சு நெருப்பும் அக்கினியா கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணத்திலேயோ அதன் சமபூமியாய். அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலோ கொமோராவின் மேலோ கர்த்தராலே வானத்தில் இருந்து வானத்தில் என்ன வரும்? மழை வரும். வானத்தில் என்ன வரும்? என்னங்க வானத்துல மழை வரும், வெயில் வரும், பனி வரும், ஐஸ் கட்டி கூட வரும். ஐஸ் கட்டி மழை வரும். ஆனா என்ன வந்தது? வானத்திலிருந்து அக்கினி வந்தது, வானத்திலிருந்து கந்தகம் வந்தது. அது சோதோம் கொமோராவும் இன்னும் ஒரு சில பட்டணத்தும் அழித்து போட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி சோதோம் கொமோரா மேல அக்கினி வந்ததோ கந்தகம் வந்ததோ ஒருவரும் தப்பிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கார்களோ, நம்ம வாழ்க்கையிலும் நியாயத்திற்கு வரும்போது இந்த அக்கினி போல ஒரு சூழ்நிலை வரும். கர்த்தரால செய்யக்கூடும். கேட்ட ஒரு கேள்வி, அன்புள்ள தேவன் நியாயம் தீர்ப்பாரா? நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. நம் தேவன் கிருபையுள்ள தேவனா? ஆமாங்க, கிருபையுள்ள தேவன். நம் தேவன் அன்புள்ள தேவனா? ஆமாங்க, ரொம்ப அன்புள்ள தேவன். நம் தேவன் மன்னிக்கும் தேவனா? ரொம்ப மன்னிக்கும் தேவன். அதே நேரத்தில் அவர் நியாயம் தீர்க்கும் தேவன் என்று சொல்லி நம் மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டு நம்முடைய எதிர்பார்க்கிறது ரிப்பெண்டன்ஸ், மனம் திரும்புதலை கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அப்ப இந்த அக்கினி நம்மளுக்கு எதை குறிக்குதுன்னா அந்த நரகத்துல உள்ள அந்த அக்கினியை குறிக்குது. அல்லேலூயா. அந்த நரகத்துல உள்ள
எந்தெந்த ஆத்மாவோ பரிசுத்த வாழ்க்கை வாழாமல் நீதியான வாழ்க்கையை வாழாமல் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறதோ அந்த ஆத்மாவும் நரகத்துல அழிக்கப்படும் என்று சொல்லி நம்ம மறந்துடக்கூடாது. இது பயமுறுத்ததாக சொல்லல, வேதத்துல இருக்கிற காரியத்தை சொல்லுவோம். Hallelujah. It is written in the Bible and it has happened to the people who were living in this earth. இந்த பூமியில வாழ்ந்த மனிதர்களுக்கு நடந்த ஒரு காரியம் தான் இன்னைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். Hallelujah. நம்ம ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் தேவன். கர்த்தர் பயத்தோட நடுக்கத்தோட சமீரா விஷயம் கர்த்தர் பயத்தோட நடுக்கத்தோட நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவா. ஹல்லேலூயா. குர்ஆன் சொன்னா கேக்குது. ஹல்லேலூயா. சரிங்களா? சரி. இப்போ ரெண்டாவது நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். ஆண்டவர் உண்மையிலே நியாயம் தீர்ப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு தாவீதை குறித்து பார்க்க போறோம். யாரை குறித்து? பாருங்க, தாவீதை ஆண்டவர் ரொம்ப நேசிச்சாரு. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க, தூக்கி ராஜாவை போட்டாரு. அப்ப இன்னொரு சொன்னாரு, சாமுவேல்கிட்ட சொல்றாரு, நான் சவுலுக்கு பதிலாக நானே ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துருக்கேன் சாமுவேலே, நீ அழுதுகிட்டு இருக்காத. யார் தேர்ந்தெடுத்தா? அவரே, ஆண்டவரே தேர்ந்தெடுத்து. அப்ப இந்த தாவீதை குறித்து வந்து ஆண்டவர் பேசும்போது முக்கியமான ஒரு வார்த்தை சொல்றாரு. கொஞ்சம் கேளுங்க. முக்கியமான ஒரு வார்த்தை சொல்றாரு, என் இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை நான் கண்டேன். யாருடைய இதயத்துக்கு ஏற்ற மனுஷனை? அப்ப சிங்காசனத்துல அமர்ந்திருக்கிற ஆண்டவர் அவரோட இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனை நான் கண்டேன் அவரே சொன்னார்னா, இந்த தாவீது எப்படிப்பட்ட ஒரு நபரா இருந்திருப்பாரு? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது இந்த மாதிரி வேத சொல்ல போறதுங்களா? ஆபிரகாம் வந்து நண்பனாரு, சோதோம் அழைக்க போறேன், எப்படி நான் ஆபிரகாம் சொல்லாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுவாரு. மோசே கிட்ட ஆண்டவர் நெருக்கமா பேசிட்டாரு. அப்ப தாவீது என் இதயத்துக்கு ஏற்ற மகனை நான் கண்டேன்னு சொன்ன ஆண்டவர் தாவீதை குறித்து, அது மட்டும் இல்லைங்க, இந்த தாவீதோட வம்ச வரலாறு தான் நான் பிறக்க போறேன் மனுஷன்ன்றது தேர்ந்தெடுத்தார் ஆண்டவர். யோசிச்சு பாருங்க, இந்த தாவீது ஆண்டவர் இடத்துல எவ்வளோ எப்படிப்பட்ட இடத்த உள்ளத்துல எப்படிப்பட்ட இடத்த வச்சிருப்பாரு சொல்லி அந்த நபரை குறித்து இப்ப பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அன்புள்ள தேவன் நியாயம் தீர்ப்பாரா? அன்புள்ள தேவன் கண்டிப்பு கொண்டு வரா? அன்புள்ள தேவன் நியாயத்திற்கு கொண்டு வருவாரா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது பாருங்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாரு. அவர் மரணத்துக்கு முன்பு பாருங்க, கடைசி வசனத்தை போடப்பட்டிருக்கு, அவருடைய செழிப்பிலும் ஆசீர்வாதத்திலும் வயிறு முதிர்ந்த வயதாகாய் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு இறந்தாலும் போடப்பட்டிருக்கு. ஆனா தாவீது வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது. அவருக்கும் பத்ஷிபா என்ற ஒரு ஸ்திரீக்கும் ஒரு சம்பவம் நடக்குது. அப்ப அவருக்கும் இந்த பத்ஷிபா என்ற ஸ்திரீக்கும் இந்த சம்பவம் நடக்கும்போது, பத்ஷிபா யாருன்னா இந்த உரியா, அத கவனிக்க, இந்த உரியா என்ற ஒருத்தனோட மனைவி. இந்த உரியா யாருன்னா, இந்த உரியா வந்து தாவீதோட போர் அந்த டீம் இருக்குல்ல, அந்த போர் வீரர்கள ஒரு முக்கியமான தளபதி. அதாவது ஹை ரேங்க் உள்ளவங்கல்ல, அந்த ஹை ரேங்க் கமாண்டருக்கு கீழே இருக்கிற முக்கியமான ஒரு இந்த போர் வீரன் இந்த உரியா. முக்கியமான குறிப்பு கேட்டுக்கோங்க, இந்த உரியா ஒரு யூதன் அல்ல. இந்த உரியா ஒரு எபிரேயன் அல்ல, இவன் ஒரு ஏத்தியன், ஹித்திஸ் சொல்லுவாங்க. இந்த ஹித்திஸ் ஏத்தியன் வந்து நல்லா நியாயப்பிரமாணத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டு கொண்டு பெற்றுக்கொள்ளாதவர்கள். ஆனா இஸ்ரவேல் ஜனத்தோட இணைஞ்சி தாவீதோட ராஜ்யத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இணைஞ்சி ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அதனால இஸ்ரவேலோட ராணுவத்துல அவங்களும் சேர்க்கப்பட்டார்கள். சேர்க்கப்பட்டு அவங்களும் என்ன செஞ்சாங்க? பணி செய்தார்கள். யாருக்கு? இஸ்ரவேல் தேசத்துக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா நான் சொல்றேன், தாவீது என் இதயத்துக்கு ஏற்ற மனுஷன் ஆண்டவர் சொன்னாரு. இந்த ஊரியா யாரு?
அவன் வாக்குத்தத்தத்தையே பெறாத கூட்டம், அவன் ஒரு குப்பை அப்படி நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா அவங்களுக்கு விருப்பம் இருந்தது, இந்த இஸ்ரவேல் தேவர்கள் நம்மளும் உண்மையா இருக்கும், தாவீது ராஜாக்கும் அவர் இதுக்கும் அவங்களும் வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. சாதாரண மனுஷன் இந்த ஊரியா. அப்ப இந்த ஊரியாக்கு ஒரு மனைவி இருந்தா, ஒரு பட்சேபா, மிகவும் அழகா உள்ளவர். ஒரு நாள் என்ன நடக்குது, தாவீது ராஜா போருக்கு போனோம், பார்க்க போனா போருக்கு ராஜா போனோம். ராஜா என்ன செஞ்சாரு, அவர் எல்லாத்தையும் அனுப்பிட்டு அவர் வீட்டுல ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ராஜா அப்படி செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இவர் தூரத்துல இருந்து அரண்மனை மேல நின்றுக்கும் போது யார பாக்குறாரு, பட்சேபா என்ற ஒரு ஸ்திரியை பாக்குறாரு. அப்படி கூப்பிட்டு கேட்கறாங்க, கூப்பிட்டு கேட்கிறாரு, இது யாரு? ஓ, இது ஊரியாவோட மனைவின்னு சொல்லிட்டாங்க. ஊரியாவோட மனைவின்னு சொன்ன பிறகு தாவீது அவரை வரவேற்று அரண்மனைக்கு அவரோட உறவை கொண்டு பாவம் செய்யறாரு தாவீது. ஹல்லேலூயா. 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 இது எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் மறந்துட்டாரு. ஹல்லேலூயா. எனக்கு அதிகாரம் இருக்கிறனால. அப்ப அவன் அவ வீட்டுக்கு அனுப்பிவிட்டா, போயாச்சு, ஒண்ணும் நடக்கல. இப்ப தாவீது இந்த காட்டை மூடு மறைச்சலாம் நினைச்சாரு. கொஞ்ச நாளைக்கு நியூஸ் வருது, பட்சேபா கர்ப்பமாக இருக்காள். ஹல்லேலூயா. பட்சேபா கர்ப்பமா இருக்காரு சொல்லிட்டு தாவீதுக்கு நியூஸ் வந்தோடனே அவர் என்ன செய்யறாரு, பேனிக் ஆயிட்டாரு. என்ன செய்யறாரு, ஊரியாவை போர்ல இருக்க ஊரியாவை ஆரம்பிச்சிட்டாரு. வர வச்சு அரண்மனை கூட்டு அவனுக்கு நல்லா சாப்பாடு போட்டு சொல்றாரு, ஊரியாவே நீ வீட்டுக்கு போ, நீ போர்ல இருந்து வந்திருக்க, பாவம் நீ பொண்டாட்டி குடும்பத்தை பார்த்து பண்ணாச்சு, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வழங்கும் பாவத்தை மறைக்கிறதுக்காக ஊரியாவை மனைவியோட வீட்டுக்கு அனுப்பி விடுறாரு. ஒருவேளை அந்த அந்த குழந்தை ஊரியாவோட குழந்தைன்னு சொல்லிட்டு அவன் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கிறதுக்கு அனுப்பிவிடுறாரு. இது ஊரியா பாருங்க, இந்த ஊரியா என்ன சொல்றாருன்னா, அவர் ஆண்டவருக்கும் அந்த தேசத்துக்கும் ரொம்ப ஒரு கனவுள்ள ஒரு மனுஷன். அவர் என்ன செய்றாரு, வீட்டுக்கு போவாங்க, அரண்மனை வாசலே படுத்துக்கிட்டாரு. அப்ப கூப்பிட்டு கேட்டு சொல்றாரு, நீங்க படிச்சு கதை தெரியும் உங்களுக்கு வழங்கும், நான் சுருக்கமா சொல்லிடுறேன். கூப்பிட்டு கேட்டதுக்கு, ஏன் நீ போல, ராஜா கிஃப்ட் அனுப்பி கொடுத்தாரு, நீ வீட்டுக்கு போய் உன் குடும்பத்தோட மனைவி சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீ ஏன் போல? அதுக்கு ஊரியா சொல்றான், நீங்க படிச்சது உங்களுக்கு தெரியும், ஊரியா சொல்றான், இஸ்ரவேல் தேசமும் இஸ்ரவேல் போர் வீரர்களும் எதிரிகளோடு போர் சொல்லியிருக்காங்க, இங்க நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்னு கேட்கிறேன். ஹல்லேலூயா. அந்த வசனம் படிச்சுடுவோம், கிளியராக வழங்கும். 1 சாமுவேல். Let's go to the book of 1 Samuel. 2 சாமுவேல் போ. நீ நல்லா கவனிக்கணும், நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு அன்புள்ள தேவனாக இருக்கிறாரோ, அவர் கண்டிக்கிற தேவன் சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2 சாமுவேல் 11வது அதிகாரம், chapter 11. வசனம் 11 படிங்க. 2 சாமுவேல் 11வது அதிகாரம் வசனம் 11. ஊரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி, என் ஆண்டவராகிய யோவாபும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாழாயிருக்கிற இருக்கையில் நான் புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் என் மனைவியோடே சாயங்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பதென்ன? நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்கிறேன் என்றான். பாருங்க, ஊரியாவோட உண்மை
வந்து பாருங்க, ரொம்ப நாள் கழிச்சு வந்து மனைவியை பார்க்கவே இல்லை. அவன் சொல்றான் பாருங்க வார்த்தை, அவன் சொல்றான், ராஜாவே உடன்படிக்கை பற்றி கர்த்தரோட பிரச்சனை இருக்கு. உடன்படிக்கை பற்றியும் யூதாவும் இஸ்ரவேலும் கூடாரத்துல தங்கி அவங்க என்ன செய்யறாங்க, அங்க போருக்காக அங்க இருக்கும் போது எப்படி ராஜா நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு சந்தோஷமா என் குடும்பத்தோட மனைவியோட நான் இருக்க முடியும் சொல்லிட்டு கேட்கிறாரு. ஒண்ணு சொல்றாரு, ராஜா நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும், உங்க ஆத்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் அப்படி செய்ய மாட்டேன். தாவீதோட கவர் ஆஃப் பிளான் ஃபெயில். இப்ப தொடர்ந்து என்ன செய்யறாரு படிச்சீங்கன்னா, கடைசியா தாவீது என்னென்னமோ பண்ணிட்டு மறுபடியும் ஊரியாவை போர் இடத்துக்கு அனுப்புறாரு. கேளுங்க, அனுப்பும் போது ஒரு லெட்டரை எழுதி அனுப்புறாரு. லெட்டர்ல எழுதி அழகா சீல் பண்ணி போயிட்டு யோவாப் தான் ஆர்மி கமாண்டர், அவங்ககிட்ட கொடுத்துட்டாரு. அப்ப அந்த லெட்டரை ஊரியா எடுத்துட்டு அதை திறக்காம கவனமா ராஜா கொடுத்த உத்தரவு சொல்லிட்டு போய் யோவாப் கிட்ட கொடுக்குறாரு. அந்த லெட்டர் எங்க எழுதிருக்கு, அந்த லெட்டர் எழுதிருக்கு, யோவாவே அந்த லெட்டர் கொண்டு வர ஊரியாவ அவனுக்கு இனசி எங்க போர் ரொம்ப பலமா இருக்கோ அங்க அவனை அங்க வச்சு அவனை கொலை செய்யற மாதிரி செஞ்சுருட்டுன்னு ராஜா எழுதி ஊரியா கிட்டே கொடுத்து யோவா கிட்ட கொடுக்கறதுக்கு அனுப்பிவிட்டார். இந்த உண்மை உள்ள ஊரியா வாக்கு தத்தமே பெறாத இந்த ஜனம் அந்த பயபக்தியோடு எடுத்துட்டு போயிட்டு அந்த யோவா கிட்ட கொடுத்து அந்த யோவா இந்த ஊரியாவை அந்த போர் எங்க பலமா இருக்கும் அங்க வச்சு யூரியா கொலை செய்யப்படுறான். சாப்டர் க்ளோஸ் ஆக யாருக்கும் தெரியாது. தாவீதுக்கு ஓகே சாப்டர் க்ளோஸ். நல்லா ஞாபகம் பிள்ளைங்களே, நம்ம மறைமுகமா செய்யற பாவங்கள், நமக்கு பிறருக்கு விரோதமா செய்யற தீமைகள் எல்லாமே கணக்கு கேட்கப்படும் என்றது நாம் மறந்துடவே கூடாது. நம்ம பிறருக்கு விரோதமா பேசுறது, அதாவது பிறருக்கு தீமை வரணும்னு சொல்லி நினைக்கிறது, போற திட்டம் இவங்க கிட்ட சொன்னா அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சே போய் சொல்றது தெரியும். நீ சொன்னா நான் வாலிபனா இருக்கும்போது நிறைய பேர் வந்து நிறைய கதை என்கிட்ட சொல்லுவாங்க. நானே யோசிப்பேன், எதுக்குடா வந்து என்கிட்ட சொல்றாங்க. ஏன்னா நான் எங்க போனாலும் கொஞ்சம் அமைதியா குவாய்ட்டா லிமிட்டட் ஆளுகள் தான் சேருவேன். என் மூஞ்ச பார்த்தாலே தெரியும் போல இவ்வளவு ரகசியம் சொல்றாங்க. அப்ப சொல்லி விட்டு நான் யோசிப்பேன், இது எதை ஏன்னு சொன்னாங்க. அவங்க வார்த்தை குறைக்கிறதுக்கு வந்து ஏன்டா சொல்லி விட்டு என் வார்த்தை ஏற்றி விட்டாங்க. அந்த சொல்ல வேண்டிய எப்படி இருக்கும், நான் போய் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பம் 200% உடைஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ரகசியத்தை வந்து ஏன்னு சொல்லுவாங்க. இப்ப என்னோட குரூப் மிக்ஸ் பண்ண ஆள் கதை ரொம்ப குறவாக இல்ல. இப்ப ஊழியர் சேர்ந்தாங்க, ஓகே பரவாயில்ல. இப்ப யாராவது சொல்றாங்க, நம்ம வந்து சரி நம்ம வந்து ஆலோசனை கொடுக்குற மாதிரி அந்த ஒரு நான் வாலிபனா இருக்கும்போது வயசுக்குள்ள வரணும், எதுக்குடா இந்த கதை நம்மன்னு சொல்றாங்க. அந்த ரகசியம்லாம் பூட்டி அப்படியே பத்திரமாக அமைச்சு வைக்கிற சூழ்நிலையா இருந்தது. பாருங்க, ஏன் சொல்ல போறோம்னா, சில காரியத்துக்கு சொல்லக்கூடாது. சில காரியம் சொன்னா ஒரு தீமை வரும் தெரிஞ்சா நம்ம அமைதியாவே இருக்கிறது நலமாக இருக்கும். அப்ப இங்க தாவீது பாருங்க, இந்த காரியத்தை செஞ்சு அப்படியே மூடி மறைச்சிட்டு அமைதியா இருக்காரு. அதிகாரம் 12க்கு போங்க. Let's go to chapter 12. ஆண்டவர் நாத்தான் என்ற தீர்க்கதரிசியை அனுப்பிவிடுறாரு. அனுப்பிவிட்டு நாத்தான் ஒரு கதை சொல்றாரு. என்ன கதை சொல்றாரு பாருங்க. ஒரு ஏழை இருந்தானா, 2 பேர் இருந்தாங்கன்னா, ஒரு ஏழை ஒரு பணக்காரன். அந்த ஏழைக்கு நிறைய நடக்கலுங்க நமக்குங்க. அந்த ஏழைக்கு நிறைய சொத்து, ஆடு மாடு எல்லாமே இருந்துச்சுன்னா, ஆனா அந்த ஏழைக்கு ஒரே ஒரு ஆடுதான் இருந்துச்சு. சரிங்களா? இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு சுற்றுலா போறவன் வந்தானா, அவன் என்ன செஞ்சானா, அவன் வந்து ஒரு
and a traveler came to rich man who refused to take. So ஒரு இந்த சுற்றுலா போறவன் வந்தோடனே அவனுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்காக சொல்லுங்க, சமைச்சு கொடுக்கறதுக்காக சொல்லுங்க, ஓகே சமைச்சு கொடுக்கறதுக்காக சொந்த ஆட்டிலிருந்து எடுக்காம அந்த ஏழையோட ஒரே ஒரு ஆடை எடுத்து என்ன செஞ்சானா சமைச்சு கொடுத்தாங்க. தாவீதுக்கு இந்த கதையை கேட்டு வந்துச்சு பாருங்க, போவோம் ஏன் ராஜ்யத்துல ஏன் தேசத்துல இப்படிப்பட்ட ஒரு அநியாயமா ஒரே கோவம். அதுக்கு நாத்தான் சொன்னாரு, தம்பி கோவப்படாதப்பா, நீதான் அந்த ஆளு, நீதான் அப்படி செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் தாவீது ராஜாவை கண்டித்தார். கடினமாக கண்டித்து தொடர்ந்து படிச்சீங்கன்னா 12வது அதிகாரம் வசனம் 9 வசனம் 9 வசனம் 8 அங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட மாஸ்டர் அதாவது சவுல் ராஜா வரனா சவுலோட வீட்டையும் உன்கிட்ட கொடுத்தேன், அவன் ராஜையும் கொடுத்தேன், அவனோட மனைவிகளும் உனக்கு கொடுத்தேன், அவங்ககிட்ட எல்லாம் என்னென்னலாம் இருந்துச்சோ எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுத்தேன், இஸ்ரவேலையும் கொடுத்தேன், யூதாவையும் கொடுத்தேன். உனக்கு இவ்வளவு கொடுத்திருக்கனே தாவீது, உனக்கு பத்தலனா நான் இன்னும் உனக்கு கொடுத்திருப்பேன். என்னது உனக்கு பத்தலனா உனக்கு இன்னும் உனக்கு கொடுத்திருப்பேன். இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, ஆண்டவருடைய நியாய பிரமாணத்தை கீழ்ப்படியாம நீ ஏன் ஆண்டவருக்கு தீமையை செய்தாய்? அல்லேலூயா. 2 சாமுவேல் 12:8 படிங்க, 8:9 படிங்க. 2 சாமுவேல் 12:9. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்காதவங்க ஆண்டவரே, எப்படி ஆண்டவர் தாவீது கிட்ட இந்த காரியத்தை கேட்டாரோ அதே மாதிரி உங்களுடைய என்று கேட்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்பாரு. ஏன்ட்ட கேட்டாரா எப்படி கேட்பாரு? புஷ்வா, உனக்கு ஊழியத்தை கொடுத்தனே, உனக்கு ஜனத்தை கொடுத்தனே, உனக்கு கனத்தை கொடுத்தனே, உனக்கு உதவி ஆளானி போட்டனே, நீ ஏன் என் ஊழியத்தை அசட்டமாக செய்தாய்? கேட்டார்ல, அதுக்கு தண்டனையை கொடுக்குறாரு பாருங்க. படிக்க எத்தியனாகிய ஊரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரை பட்டயத்தினாலே கொன்று போட்டாய். இப்பொழுது நீ என்னை அசட்டை பண்ணி எத்தியானாகிய ஊரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் நீ இப்படி செஞ்சனால தாவீதே பட்டம் படிங்க. நம்பர் 1 தண்டனை பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டுல இனி இதுக்கு அப்புறம் பட்டயத்தினால மரணம் கட்டாயமாக நடக்கும். நம்பர் 1 தொடர்ந்து படிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகள் அதாவது உன் மனைவிகள். தாவீதுக்கு அந்த காலத்துல ராஜாக்களுக்கு நிறைய மனைவிகள் தான். இது மனைவியா திருமணம் பண்ணது, சரிங்களா? இன்னொன்னு கேளுங்க, மறுமண மாட்டுகள் சொல்லுவாங்க. மறுமணி ஆட்டைகள் சொல்லுவாங்க. அவங்க மனைவிகள் இல்ல, ஆனா அவங்களோட ஸ்டேட்டஸ் மனைவியோட ஸ்டேட்டஸ்.
என்னது சொல்லுங்க, என் கூட நீங்க என்ன பாருங்க. தாவீதுக்கு ராஜாக்கு மனைவிகள் இருப்பாங்க, மறுமனையாட்டிகளும் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் ராஜாவோட மனைவி ஸ்தானத்துல இருக்காங்க. அதனாலதான் எஸ்தர் ராணி அகிஸ்வரிய ராஜா அரண்மனைக்கு போகும்போது நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, இதுன்னு ஆண்டவர் விபச்சாரத்தை வந்து அனுமதிக்கிறாரு. இல்ல, நீங்க ராஜாவோட அந்த காலத்துல கழிச்சு நீங்க ராஜாவோட அரண்மனைக்கு உங்களை கொண்டு போயிட்டாங்களே, நீங்க ராஜாவோட மனைவி கணக்கு, நீங்க அதுக்கப்புறம் யாரும் திருமணம் செய்ய முடியாது. நீங்க ராஜா அரண்மனை தான் கடைசி வரைக்கும் இருக்கணும், யாரையுமே திருமணம் செய்ய முடியாது. நீங்க ராஜாவோட மனைவி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னோட மனைவிகள் படிங்க, ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அப்புறம் அவன் இதை படிக்க போறேன். அவன் இதை சூரியனுடைய வெளிச்சத்திலே ஸ்திரீகளோடு சாய்வான். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் சூரியனுக்கு முன்பாகவும் செழிப்பேன். முதல்ல மரணம் இருக்குன்னு சொன்னாரு. ரெண்டாவது சொன்னாரு, உன் மனைவிகள் மற்றவங்க எடுத்து உறவிக்கிறது நீ ரகசியமா செஞ்சல, நான் சூரியனுக்கு முன்பதாக எல்லாரும் பார்க்கிற மாதிரி செய்வேன். ஐயா, இதயத்துக்கு ஏற்ற மனுஷன் சொன்ன ஒரு நபர் சொல்லுங்க, பரவாயில்ல. இதயத்துக்கு ஏற்ற மனுஷன் சொன்னாரு தாவீது. இப்ப என்ன தண்டனை கொடுத்தாரு? இன்னொன்னு பாருங்க, வசனம் 14 படிங்க. 14. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாய் இருந்தபடியால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். பயப்படவே மாட்டாங்க. ராஜா கிட்ட போயிட்டு என்னென்னலாம் ஆண்டவர் சொல்றோம் சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். என்ன தண்டனை? பட்டயம் உங்களுக்கு போவாது, ஒரு மனைவிகள் மட்டும் நான் கொடுத்துருவேன். இப்போ மாசமா இருக்காங்கள அந்த குழந்தை சாகவே சாவும். நல்லா யோசிச்சுக்கோங்க. நம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாம், நம் ஆண்டவருக்கு புண்ணியமான காரியம் செய்யலாம், நம்ம ரத்தத்தினால கழுவப்பட்ட ஜனங்களாக இருக்கலாம், நம்ம பிரசங்கம் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா மற்றவர்களுக்கு தீங்கி செஞ்சோம்னா, மற்றவங்களுக்கு அநியாயம் செஞ்சோம்னா கர்த்தர் அங்க வந்து நிற்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, அவங்க ஆண்டவர் அறியாம இருக்கலாம், அவங்கள ஆண்டவர் அறியாம இருக்கலாம், ஆனா அவங்க உண்மையா இருந்தாங்கன்னா கர்த்தர் நியாயத்துக்கும் நீதிக்கும் நிற்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடந்த சம்பவத்தை சொல்லி நான் உங்களுக்கு முடிச்சிடுறேன். தாவீதுக்கு நிறைய மனைவிகள் இருந்தனால அவர் நிறைய குமாரர்கள் இருந்தாங்க. அதுல ஒரு பையன் பேரு அம்னோன், இன்னொரு குமாரத்து பேரு தாமார். இவங்க வேற வேற தாய்க்கு பிறந்தவங்க. அப்ப இந்த அம்னோனுக்கும் தாமாருக்கும் என்ன நடக்குது? இந்த அம்னோன் என்ன செய்யறாரு? இந்த தாமாரை தவறாக பயன்படுத்துறாரு அந்த ஸ்திரீயை. இத வேதத்தில் தெளிவாக போடப்பட்டிருக்கு. எங்க நடக்குதுங்க? தாவீது வீட்டுல தாவீது பிள்ளைங்க மத்தியில் நடக்கிற இந்த காரியம். சரிங்களா? ரெண்டாவது, இந்த தாமாரோட அண்ணன் தான் அப்சலோம், தாவீதோட மூத்த பையன். இந்த அப்சலோமே அம்னோன் தம்பி. அம்னோன் இப்படி தாமார் இந்த தவறான காட்டை செஞ்சான்னு சொல்லி அவன் உள்ளத்துல அந்த கர்வத்தை வச்சுட்டு தாவீது சொல்றான், அப்பா நாங்க எல்லாம் வந்து வெளியே போறோம், நீங்க வந்து நாங்க வந்து விருந்து சாப்பிட போறோம், நீங்க வந்து அவனை அனுப்புங்க. அவன் இது கேட்கிறாரு, நீங்க வாங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு
கூட்டு போயிட்டு அவன் போதை நல்லா ஏறின பிறகு ஆளை வைத்து அவனை கொலை செய்கிறான். யாரு? தாவீதோட மூத்த பையன் அப்சலோம் அவனோட தம்பிய கொலை செய்யறான். ரெண்டாவது சம்பவமா? மூணாவது சம்பவம் பாருங்க, 2 சாமுவேல் 15 அதிகாரம் பாத்தீங்கன்னா அப்சலோமுக்கு ராஜாவா ஆகணும்னு ஆசை. படிச்சு ஆகணும். 2 சாமுவேல் 15-14 படிக்கிறேன். அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன் இடத்தில் உள்ள தம்முடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடி போ. யார் சொல்றா? ஐயா தாவீது சொல்றாரு. அப்படிங்க. இல்லாவிட்டால் நம் அப்சலோமே தப்பா இடமில்லை. அவன் போதும் சொல்றான், வாங்கெல்லாம் ஓடிடுவோம். இது இங்கிருந்து ஓடிடுவோம், இல்லைன்னா இந்த அப்சலோம் கிட்ட நம்ம தப்ப முடியாது. யாரு சொல்றா? கோலியாத்த வாலிபனா இருக்கும்போது ஒரே கல்லால அரைஞ்சி சாவடிச்ச தாவீது சொல்றாரு, அப்சலோம் சொந்த பையன், ஐயோ அப்சலோம் வரான் நம்மளும் ஓடிடுவோம்ன்றான். ஹல்லேலூயா. பாவம் வரும்போது பாருங்க, கர்த்தர் மேல நம்பிக்கையும் போயிடுச்சு. கர்த்தருடைய பாதுகாப்பு அவன் மேல இல்லாம போய் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? ஓகே, அடுத்தது ஆதியாகமும் அதே 2:16 அதிகாரத்துக்கு போங்க. இங்கதான் ஆண்டவர் சொன்ன ஒரு மோசமான காரியம் நடந்துச்சு தாவீது வாழ்க்கையில. முதல்ல அம்னோன் தாமார் சம்பவம், அப்சலோம் சொந்த தம்பியை கொலை செய்யலாம். சரிங்களா? ரெண்டாவது அப்சலோம் கிட்ட இருந்து தாவீது ஓடிட்டான். அரண்மனை விட்டு ஓடிட்டான். 16 அதிகாரம் 21 படிங்க. அப்பொழுது அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறுமணி மாட்டிகளை பிரவேசியும். அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர். ஓகே, கேளுங்க. அப்சலோமே அவன் பையன் தாவீதுக்கு என்னென்னலாம் செஞ்சான், தம்பியை கொலை செஞ்சான், என்னென்னலாம் செஞ்சான். ஓகே, தாவீதுனால ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா இந்த ஒரு காரியத்தை அவன் செஞ்சான்னு வச்சுக்கோங்களேன், தாவீது அப்சலோமை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதாவது தாவீதோட மறுமண மாட்டிகளோட இவன் சயனிக்கும் போது அப்ப ஒருத்தன் ஆலோசனை சொல்றான், நீ இது செஞ்சினா உங்க அப்பாவுக்கு ரொம்ப என்னது நீ சேலஞ்ச் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 2 படிங்க. அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். என்ன செய்றாங்க? தாவீது ஒரு அரண்மனையில மொட்டை மாடியில ஒரு கூடாரம். பிப்ளிக்கல் வேற என்ன சொல்றாங்க, அந்த கூடாரம் திருமணத்துக்கு போடுற கூடாரம். இது போற கூடாரம் திருமணத்துக்கு போட வேண்டிய கூடாரத்தை மொட்டை மாடியில, அதாவது ஜனங்களாம் பார்க்கிற அளவுக்கு மொட்டை மாடியில போட்டு அப்புறம் போட்டார்கள். அநேக அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலரையும் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமணமாட்டிகளில் ஓடி கூட பிரவேசித்தான். ஹல்லேலூயா. சொன்னாரா, நீ ரகசியமா செஞ்சல, எல்லாரும் பார்க்காம செஞ்ச ஆண்டவரோட நியாய தீர்ப்பு தாவீதோட வாழ்க்கையில நடந்தது. ஹல்லேலூயா. ஐயா, இதை கேட்கிற மனுஷன் தாங்க ஆண்டவர் நேசிச்சார் தானே. இவன் சங்கீதத்துலதான் நான் பொறப்பேன்னு முடிவு பண்ண ஆண்டவர் தாவீதுக்கு விரோதமாக போனார், அவனை தண்டித்தார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொடுக்கும் தேவன்.
ஹalleluya. Hallelujah. அதனால நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் பயத்தோடு வாழ வேண்டும். கர்த்தர் பயம் ஒவ்வொரு நாளும் இருக்கணும். ஒன்னு பேசுறதுக்கு முன்னுக்கு, ஒரு காதை செய்யறதுக்கு முன்னுக்கு, ஒரு காதை ஈடுபட முன்னுக்கு அதுக்கு வசனத்துக்கு உகந்ததாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு செய்யறது நல்லது. ஹalleluya. பிறகு விரோதமாக இப்படி காரியம் செய்வது கர்த்தருடைய காரியம் நம்மளுக்கு விரோதமாக வரும். தாவீது ஆண்டவர் மன்னிச்சார், ஆனா தண்டனையை அவனுக்கு இருந்து இருக்குது. ஹalleluya. ஹalleluya. கடைசியா ஒரு வசனம் படிப்போம். மத்தேயு 7வது அதிகாரத்துக்கு போங்க. Book of Matthew chapter 7. Matthew chapter 7. எனக்கு வசனம் 19 படிங்க. மத்தேயு 7:19. நல்ல மரம் நல்ல மரம் வசனம் 19. 19. நல்ல கனி கொடுக்காத நல்லா கேளுங்க. நல்ல கனி கொடுக்காத மரம் எல்லாம் மரமெல்லாம் வெற்றொன்று அக்கினியிலே போடப்படும். நாம் ஆண்டவரோடு வர ஒரு கிளை இருக்கிற மரங்கள் நம்ம கூட நல்ல கனி வரலாம். வசனத்துக்கு கீழ்ப்படையும் போது நல்ல கனி புறப்பட்டு வரும். அப்ப நல்ல கனி கொடுக்கலன்னா என்ன சொல்ல வந்த வசனம்? அது தீமையான கனி கொடுக்குது. ஹalleluya. அப்ப நல்ல கனி கொடுக்கலன்னா அது தீமையான கனி கொடுக்குது. தீமையான கனி கொடுக்கிற ஒவ்வொரு மரமும் வெட்டு நரகத்துல போடப்படும். இது நம் ஆத்துமாக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஹalleluya. அப்ப ஆண்டவர் தண்டிப்பாரா? ஆண்டவர் நியாயம் தீர்ப்பாரா? ஆண்டவரை அக்கினி கடந்து வருமா? ஐயா வரும். எப்ப வரும்? இந்த பூமியில நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது வரும். ஹalleluya. சாலமோன் அழகா சொல்றாரு, ஐயா கர்த்தருக்கு பயப்படுறதே ஞானத்தின் ஆரம்பம். ஐயா நீ பயந்தாலே உனக்கு ஞானம் வந்துடும். எப்படி வாழணும், என்ன பேசணும், என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி உனக்கு ஞானம் வந்துடுன்னு சொல்லிட்டு சாலமோன் அழகாக சொல்லிட்டார். ஹalleluya. இன்னைக்குள்ள வசன வார்த்தை நம்மளுக்கு கடினமாக இருக்கலாம், ஆனா இது நம்மளுக்கு தேவையான வார்த்தை. எப்பவுமே வசனம் நம்மளுக்கு அன்பா வரதோட கடினமா வந்துச்சுன்னா அது நல்லது. ஏன்னா அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஹalleluya. இன்னைக்கு வாழ்க்கையை நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருக்கு எந்த காலம் சரியில்லாம நம்ம இருக்குமோ நம்ம ரிப்பென்ட் மனம் திரும்பல் பண்ணி மனம் திரும்பி ஆண்டவருக்கு நம்ம கர்ப்பிய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறதுக்கு ஆயத்தம் பண்ணி கொள்வோம். ஹalleluya. எல்லாம் செய்வோம். நம்ம கர்த்தரோட பணியில் ஈடுபட போகிறோம். இன்னைக்கு we want to observe the Lord's Supper. ஆயத்தமாக ஈடுபடுங்கள். Thank you, Lord Jesus. நன்றி சுராஜ். சமூகம் கொஞ்சம் மாறாத முடிவு நல்லவரை சுராஜ். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி உம்மை போல உம்மை கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல யாரும் இல்லையே. உம்மை
போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. மழை போல துன்பம் என்னை சூழும் போது ஆடி மண் போல குருகிட செய்வாரே. மழை போல துன்பம் என்னை சூழும் போது ஆடி மண் போல உருகிட செய்வாரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் முடிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் முடிந்தென்னை நினைப்பவரே. இதோ என் வாழ்விலே. இயேசையா இதோ என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் கிருபை உணரும் போதும் பலவீனத்துக்கு பலன் தருவேன். பலவீன நேரம் கிருபை உணரும் போதும் பலவீனத்தில் பலன் தருவேன். நிலம் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிலம் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நன்றி இயேசுராஜா. நம் கர்த்தர் பந்திய ஒரு செய்தி பெருக்கிறோம். இந்த கர்த்தர் பந்தி எடுக்கும் போது நான் ஒரு சில காரியம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த கர்த்தர் பந்தி நாம் எடுக்கும் போது நாம் உண்மையும் உத்தமமாக இதை ஏன் எடுக்கிறோம், எதுக்கு எடுக்கிறோம் என்று தெரிந்து அறிந்து எடுக்கணும். இது ஒரு சடங்காச்சாரம், இது ஒரு எடுக்க வேண்டிய ஒரு சாதாரணமான காரியம் நினைக்காதபடிக்கு இந்த காரியம் எதுக்காக எடுக்கணும் என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு எடுக்கும் போது இது நலமாக இருக்கும். இந்த கட்டப்பதி எடுக்கும் போது உங்க உள்ளத்துல யார் மேலாவது வருத்தம், உங்க உள்ளத்துல யார் மேலாவது கசப்பு, உங்க உள்ளத்துல யார் மேலாவது மன்னிக்க முடியாத ஒரு காரியம் அது இருந்தால், அது உங்க மேல தவறு இல்லாம இருக்கலாம், பிறர்கள் உங்களுக்கு செஞ்ச தீமையாகவும் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நம் ஆண்டவருக்கு முன்பதாக கொண்டு வந்து நாம் மன்னிக்க முடியல என்றால், ஆண்டவரே என்னால் மன்னிக்க முடியல ஆண்டவரே, என்னால் ஆண்டவரே இந்த காரியத்தை மேற்கொண்டு வரவே முடியல என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட பலத்தை கேட்டுட்டு இந்த காரியத்தை எடுக்கும் போது இந்த கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக மாறும். நான் மன்னிக்க மாட்டேன், எனக்கு மன்னிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, நான் மன்னிக்கிறதுக்கு அவங்க செஞ்ச காரியம் ரொம்ப பெரிய காரியமாக இருக்குது, அவங்க செஞ்ச இந்த தவறை என்னால் மன்னிக்கவே முடியாது என்று சொல்லி இந்த கர்த்தரை நம்ம ஈடுபட்டோம் என்றால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நம்ம மேல வர்றதுக்கு வரும். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நம்ம மேல வரும். நம்ம உள்ளத்துல எந்த காரியம் இருந்தாலும், மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட பலத்தை கேட்போம். ஒருவேளை நம்ம போய் அவங்ககிட்ட இந்த காரியத்தை சொல்ல முடியாம இருக்கலாம், ஆனா உள்ளத்துல ஆண்டவரே ஒரு வாரத்தின் பிரகாரம் நான் இதை மன்னிக்க எனக்கு பலத்தை கொடுங்க ஆண்டவரே சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நாம் செஞ்ச பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட நாம் ஒப்பு கொடுத்துட்டு இந்த கர்த்தர் பந்தை நம்ம எடுக்கும் போது நம்மளுக்கு இது ஆசீர்வாதமாக மாறும். கர்த்தருடைய மரணம் உங்க பாவத்துக்காகவும் என் பாவத்துக்காகவும் சிந்தப்பட்டது, அந்த ரத்தம் சிந்தப்பட்டது, அந்த சரீரம் பிக்கப்பட்டது.
அதனால நாம் பிறருமா பாவங்களை மன்னிக்க வேண்டும். நமக்கு ஏதாவது ஒரு பலவீனங்கள், பாவங்கள், விட முடியாத பாவங்கள், அசுத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தனா நம் ஆண்டவருக்கு இந்த ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே எனக்கு பலத்தை கொடுங்க, எனக்கு கிருபை கொடுங்க, என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி நாம் பாவ அறிக்கை செய்து இந்த கர்த்தர் பந்திலை நாம் ஈடுபடுகையாக கேட்டுக் கொடுக்கிறேன். கர்த்தர் பந்தி நாம் பரிமாறும் போது கொடுக்கும்போது இந்த ஒரு சில நிமிடங்கள் நீங்க எடுத்து கர்த்தரோட பேசி நீங்க ஒப்புக் கொடுக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஏனெனில் கர்த்தராகிய இயேசு தம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தப்படி பாத்திரத்தில் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தங்களாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் அதை பானம் பண்ணும் போதெல்லாம் என் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாக கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறார்களோ அவர் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தை பானம் பண்ண கடவன். ஏனெனில் அபாத்திரமாக போஜனம் பண்ணுகிறவர் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நினைத்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இந்த நிமித்தம் உங்கள் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவருமாக இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே இணைந்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு சிக்ஷிக்கப்படுகிறோம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜன பண்ண கூடி வரும்போது ஒருவர் ஒருவருக்காக காத்திருங்கள். Thank you, Lord Jesus. Thank you, Lord Jesus. Praise you, Father. Thank you, Lord Jesus. ஆண்டவரே, ராஜா, ஐயா, எங்களோட பாவங்கள், எங்கள் குற்றங்கள் ஆண்டவரே, எங்கள் தவறுகள் ஆண்டவரே, உங்களுடைய பலவீனங்கள் ஆண்டவரே, ஐயா முன்பதாக நாம் கொண்டு வருகிறோம் ராஜா. ஐயா, நாங்கள் யாராவது மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆண்டவரே, யாரும் மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ராஜா, மன்னிக்கிறதுக்கு பலத்தை கொடுங்க ஆண்டவரே. ஐயா, மன்னிக்கிறதுக்கு பலத்தை கொடுங்க ஆண்டவரே. ஐயா, நாங்க பலத்தை கேட்கிறோம் ஆண்டவரே. பலத்தின் நிமித்தம் நாங்கள் மன்னிக்க ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா.
உங்கள் பலத்தை நிகழ்த்தும் ராஜா. ஐயா, எங்கள் பாவத்தை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிக்கிறதுக்கு என் உண்மையும் நீதியுள்ளவராக இருக்கிற ராஜா. Thank you, Lord Jesus. அவர் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்க வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். அப்பத்தை எடுத்து நாம் புசிக்கும் போது இது நம்மளுக்காக பிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட சரீரம் என்று நினைவு கொண்டு நம் அப்பத்தை புசிப்போமாக. பின்பு பாத்திரத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, எல்லாரும் இதுல பானம் பண்ணுங்க, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது என்றார். நாம் இந்த பாத்திரத்தை பானம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தனார் என்று சொல்லி அறிந்து நினைவு கூர்ந்து இந்த பாத்திரத்தை நாம் பானம் பண்ணுவோமாக. நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்த ஆண்டவரே, ஒவ்வொருத்தங்க பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ரத்தமும் ஆண்டவரே ஐயா உங்களுடைய சரீரம் ராஜா இன்னைக்கு பலமாக இருக்கு. வாரம் முழுவதும் ஆண்டவரே விசேஷ கிருபையால் கொடுங்க. ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து ராஜா நாம் ஜெபிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடி ஆராதனை ஒரு முடிவு கொண்டு வருவோமாக. பலவான என்னை மாற்றினோம்.
எனக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுதே ஞானத்தின் ஆரம்பம் ஆண்டவரே. Lord, let us fear you, Father, because you are mighty. You are almighty and you are worthy to be praised and exalted. ஐயாவுக்கு நன்றி, ராஜாவுக்கு நன்றி. அந்த ஒவ்வொரு ஆண்டவரே இதற்காக ஜெபிக்கிறோம். ஐயா சம்பந்த ஆண்டவரே சகோதரிக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் இந்த குடும்பத்தில் கடந்து வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நன்றி. ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ராஜா. இந்த COVID-19 பண்டிகைக்காக ஜெபிக்கிறேன். ஐயா எண்ணிக்கை ஆண்டவரே குறைவாக மாற let the number be reduced so God hallelujah. ஐயா நம்பிக்கை குறைவாக மாற ஆண்டவரே ஐயா நீங்க உதவி செய்ய சொல்லி ஜெபிக்கிறேன். ஐயா நாங்க ஆராதனை செய்து எந்த தடையும் இல்லாதபடிக்கு விசேஷமாக நீங்க வழிநடத்த சொல்லி ஜெபிக்கிறேன். நன்றி. ஆசீர்வாதம் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்து ராஜனின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல காரியங்கள் வருவார்கள். ஆமென். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவருடைய சதாகாலம் இருப்பதாக. ஆமென் ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.